Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம சேனலை first time நீங்க பார்க்கறீங்கன்னா hearty welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல S size measurementக்கான coat collar shirt ஓட cutting and stitching தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் and உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். S size measurementக்கான chart வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. and இந்த ஷர்ட்டுக்கு வந்து ஹக்கோபா fabric வந்து 1 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ஷர்ட்டோட லென்த் 18 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டருக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல, ஹாஃப் ஷோல்டர் அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half arm hole minus 1, ஸோ 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 செஸ்ட் வந்து 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஆங்கிள் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக் ஓப்பன் சைடு வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச். இப்போ 1/4 வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ பாடி லூஸ்க்காக 1 இன்ச் ஆட் பண்ணி 8 இன்ச்சஸா நான் வந்து மார்க் பண்ணிக்க போறேன். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் நெக்கோடைய டெப்த் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண போறோம். ஸோ நெக்குக்கு மட்டும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண வேண்டாம். மற்றபடி ஷோல்டருக்கு, ஆர்ம் ஹோலுக்கு அண்ட் சைட் சீம் அப்புறம் கீழே வந்து மடிச்சு தைக்க எல்லாத்துக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண போறோம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச், ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச் அண்ட் சைட் சீம் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் கீழே வந்து மடிச்சு தைக்க 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். கீழே 1 இன்ச் மார்க் பண்ணணும். ஸோ எல்லா மார்க்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து அகெயின் சொல்றேன், நெக்ல வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ பேக் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓப்பன் சைடு. ஸோ ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நான் விட்டுருக்கேன். இப்போ இதனுடைய அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து பேக் போர்ஷன் எடுத்துடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனோடைய மிட் பாயிண்ட்ல 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து டாட்ஸ் பிடிக்க போறதில்ல, அதனால 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணும்போது இதையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கோடைய லென்த் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நெக்கோடைய லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் கொடுக்கல.
இப்போ இந்த லைனை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அண்ட் கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிறத ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம ஒரு 3 inches இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த மார்க்கிங்கில் நாட்ச் வந்து கட் பண்ணிக்கணும். நாட்ச் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் எடுத்துக்கிறேன். ஸோ பேக்கில் வந்து நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ டாட்ஸ் உடைய லென்த் அண்ட் வித் மார்க் பண்ண போகிறோம். லென்த் 8 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் வந்து 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ பேக் டாட்ஸ் வந்து 2 சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற ரா எட்ஜஸ் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ 1 inch ஸ்ட்ரெச்சிங் அலவன்ஸில் நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஷோல்டர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு. ஸோ ஷோல்டருடைய பீஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்குடைய ஷோல்டர் பீஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 inch கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பீஸ் எக்ஸ்ட்ரா தெரியும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம டபுள் ஃபோல்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இது வந்து கன்சீல் ஒர்க் ஆகிடும். ஸோ நீங்கள் நீட் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கன்சீல் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம காலருக்கு வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாட்ச் இருக்கிற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து அந்த நாட்ச் இருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலருடைய ரவுண்ட் வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக வந்து செட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே இருந்து நம்ம காலருடைய ஹாஃப் ரவுண்டு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ பாதி ரவுண்டு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ காலருடைய பாதி ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் காலருக்கு நம்ம ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ லென்த் 15 inches அண்ட் வித் வந்து 7.5 inches எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வித் வைஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதையும் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் காலருடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து 6 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம 1 inch வந்து டவுன் சைடு மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதை இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கர்வி ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து பக்கத்தில் 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு மட்டும் 1/2 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காலர் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்ச் வந்து கட் பண்ணிக்கணும் நடுவில். ஸோ காலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த காலருடைய சைடில் வந்து நம்ம 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருந்தோம். அதை வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போ வந்து இதனுடைய எட்ஜில் வந்து இந்த மாதிரி நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. நாட்ச் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ காலருடைய கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ சிசர் வச்சு இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ காலர் இஸ் ரெடி. இப்போது இந்த காலரை வந்து நம்ம ஷர்ட்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேக்குடைய மிட் பாயிண்ட்டு. ஸோ அங்கே நாட்ச் போட்டுக்கோங்க. இது காலருடைய மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்டில் நாட்ச் இருக்குது. இப்போ இந்த 2 நாட்சும் ஒன்றா சேர்த்து நம்ம
இங்கே வர பாயிண்ட் வரைக்கும் நம்ம பெல் பின்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ பின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து காலர் வந்து செட் பண்ணி பின் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 0.25 இன்ச், அதாவது 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ காலர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஷர்ட்டுடைய உள் பக்கம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலரை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்போடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுடைய லென்த்து அண்ட் வித்து வந்து ஒரு 6 இன்ச்சஸ் வித்து. இப்போது நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை இதுக்கு அடியில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். இப்போது நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதற்கு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போடணும். நெக்குக்கு 1/4 இன்ச்சு அண்ட் சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். ஸோ தையல் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ தையல் போட்டதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கில் வந்து சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கார்னரில் வந்து நம்ம நாட்ச் வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். இப்போது இதை வந்து டேர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்காக நம்ம சிசர் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு காலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கோட் காலர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது வந்து இதனுடைய கார்னரில் நம்ம ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போடணும். ஸோ காலர் வந்து 2 சைடும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப்போடைய ரா எட்ஜஸை வந்து நம்ம ஜஸ்ட்டு சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ்ஸோட கட்டிங் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைட் சீம் வந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் வந்து உடன் பட்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணால் இன்னும் வந்து அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த சைடும் வந்து ஃப்ரண்ட் நெக் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக நம்ம பட்டன் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீடில் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடியிலேருந்து நீடில் வந்து எடுக்கணும். ஸோ கரெக்டாக இந்த ஹோலில் இருந்து நம்ம நீடில் வந்து எடுக்கணும். ஸோ மேலே இழுத்து அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வந்து நம்ம நீடில் வந்து குத்தணும். ஸோ அடியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே த்ரெட் வந்து நம்ம விடணும். அண்ட் அகெயின் இந்த ஹோலில் வந்து நீடில் எடுக்கணும் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வந்து நீடில் இந்த மாதிரி விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது ஆல்ரெடி அடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா த்ரெட்டோட இந்த த்ரெட்டை இந்த மாதிரி நாட் வந்து போட போகிறோம். ஸோ ஒரு 3 to 5 டைம்ஸ் வந்து நாட் டைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ நாட் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ அடுத்து இருக்கிற 2 பட்டனுடைய மார்க்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ கீழே இருந்து மேலே 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நம்ம பட்டன் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 பட்டனுடைய மிடில் தான் வந்து இந்த பட்டன் வந்து பிளேஸ் பண்ணணும்.
ஸோ பட்டன் வந்து மூணுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டன் ஹோல் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ரெண்டு சைடும் வந்து ஈவனாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இந்த பட்டனுடைய மேலேயும் அண்ட் கீழேயும் இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, பட்டன் சைஸுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 inch, இந்த 1 inchக்குள்ளே தான் நம்மளுக்கு பட்டன் ஹோல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த 1 inchோடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 inch. ஸோ அந்த 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பட்டனுடைய லென்த் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்து தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் நடுவில் 1/2 inchக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டனுக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பட்டனுடைய லென்த் மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் 1/2 inchக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பட்டன் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த பட்டன் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அகெயின் வந்து நீடில் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அடியிலேருந்து த்ரெட் வந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி நீடில் குத்திட்டு அந்த நீடில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து சுற்றி மேலே இழுக்கணும். இப்போ அகெயின் வந்து பக்கத்துலேயே வந்து நீடில் இந்த மாதிரி குத்திட்டு அதில் வந்து த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றிட்டு நீடில் வந்து மேலே இழுக்கணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுகிட்டே போகணும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப பக்கத்தில் நீங்கள் வந்து போடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீடில் வந்து ஒவ்வொரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் நீடில் குத்தி அந்த நீடில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து சுற்றிட்டு நீடில் வந்து மேலே இழுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸோ இந்த ஓப்பன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து இந்த ஹோல் ஃபுல்லாக வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நீடில் வந்து அடியில் எடுத்துக்கோங்க. இது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு 3 times வந்து நாட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தட் எண்ட் நாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பட்டன் ஹோல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டன் ஹோலில் வந்து பட்டன் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 2 பட்டன் ஹோலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஷர்ட் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் க்ரோ ஆக உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.